சிந்திக்க அவகாசம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சிலர் பட்டென்று பேசிவிடுகின்றார்கள். இயந்திர துப்பாக்கியாய் வெடிக்கின்றார்கள். சிந்திக்காமல் எதையும் நொடியில் பேசி விடுகின்றவர்களின் கதி பரிதாபகரமானது. நொடி பொழுதை மிச்சம் பிடிக்கின்றோம் என்று பேசியவர்கள் பிறகு அதற்காக மணிக்கணக்கில் நாட்கணக்கில் வருந்துகின்றார்கள். சட்டென்று ஒருவர் 500 ரூபாய் கடனாக தாருங்கள் என்று கேட்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு ஒன்றும் புரியாது. உடனே ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அதை அவர் திருப்பி தருவாரா? நட்பை இப்படி தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றாரே, இத்தகைய ஒரு தொகையை கொடுத்துவிட்டால் நாம் அடுத்த செலவை எவ்வாறு சமாளிப்பது என்றெல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு சிறிது அவகாசம் தேவை. நாமே உடனே பதில் சொல்லியாக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். நாம் அவசரப்பட்டு சரி என்றாலோ பணம் போய்விடும். நாம் அவசரப்பட்டு மறுத்துவிட்டாலோ அவர் வருந்துவார். சமயங்களில் நல்லுறவு கெட்டு போகும். யோசித்துவிட்டு கொடுத்தாலோ உடனேயா கொடுத்தார், மிகவும் தயங்கிவிட்டு பிறகுதான் கொடுத்தார் என்று அவர் வெளியில் போய் விமர்சனம் செய்வார். கொடுத்தும் புண்ணியமில்லை. நாம் எதிர்பாராத கேள்வி, நம்மை மடக்கும் கேள்வி, இக்கட்டான கேள்வி ஆகிய நேரங்களில் நாம் திணறித்தான் போய்விடுகின்றோம். இத்தகைய சூழ்நிலைகளை சமாளிக்க ஒரு வழி இருக்கிறது. அது உரையாடலை லேசாக வளர்ப்பது. ஒருவர் உங்களிடம் கடன் கேட்டால் சும்மா ஜோக் அடிக்காதீர்கள். உண்மையாகவா கேட்கிறீர்கள்? நீங்கள் எல்லோருக்கும் உதவ நினைக்கிறவர் என்னட்டு போய் கேட்கிறீங்களே என்று இப்படி வேறு ஏதாவது உரையாடலை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலை, அவரது நாணயம், கொடுப்பதா வேண்டாமா என்பது பற்றியெல்லாம் சிந்திக்க தொடங்கிவிடலாம். இப்படி செய்தால் நீங்கள் எடுக்கும் முடிவு பெரும்பகுதி சரியானதாக இருக்கும். எதிர்பாராத கேள்விகளையும் சட்டென்று நம்மை மடக்கும் கேள்விகளையும் நம்மால் சமாளிக்க முடியும். இப்படி பேசும் போது ஒரு சுகம் உண்டு. அதாவது பதிலே சற்று பண்பு கலந்திருக்கும். பதில் நெருப்பு துண்டுகளாக இருக்காது. முடியாது என்று சொல்வதை மேலும் சில வார்த்தைகளை கலந்து சொல்லும் போது பதிலிலே வீரியம் குறைந்து இழகுகிறது. எதிராளியின் மனம் புண்படுவது இல்லை. அவர்கள் விரும்பாத பதிலை நீங்கள் சொல்ல நேர்ந்தாலும் பாவம், நம் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக இப்படி தயங்கி தயங்கி சொல்கின்றார் என்பதாக பிறர் எடுத்துக் கொள்வார்கள். இது நமக்கு மிகவும் நல்லது. மனித மனம் கணனியை விட வேகமானது. ஆனால் அதற்கு கூட சற்று அவகாசம் தந்தால் நிலைமைகளை அருமையாக சமாளிக்கும். அந்த அவகாசத்தை தராததால் தான் பலரும் அவதிப்படுகின்றார்கள். ஆகவே நிறைய அவகாசம் எடுங்கள் ஒரு முடிவுக்கு வரும் முன். இதேதான் மனித வாழ்வின் சரிதம். எப்போது திருந்தும் இந்த உலகம்? மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.